அனைத்துலக யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குரு பயிற்சி பலன்கள் 2024 மிதனம் ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று காணவிருக்கிறோம். அன்பார்ந்த மிதன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இப்பொழுது குரு பகவான் 10 குடையவர் 7 குடையவர் 12ஆம் இல்லத்திற்கு வருகிறார். மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய காலம் இது. யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது. செலவுகள் அதிகமாக போகிறது. சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். அனைத்து விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பண பற்றாக்குறை, அதிக செலவு போன்றவை மிதனராசி அன்பர்களுக்கு இப்பொழுது ஏற்பட போகிறது. ராஜகிரகங்களான சனி பகவானும் ராகுவும் கேதுவும் நல்ல அமைப்பான ஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு ராகு கேதுவால் எந்த பிரச்சனையும் இல்லை. சனி பகவானால் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, முன்னோர்களுக்கு திதி கொடுங்கள். முன்னோர்களுக்கு திதி கொடுத்தால்தான் ராகு கேதுக்கள் சாந்தமடையும். வேறு எந்த பரிகாரம் கூட தேவையில்லை. 21 தலைமுறைக்கு நீங்கள் திதி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சனி பகவானும் ராகு பகவானும் சாந்தமடைவார்கள். உங்களுக்கு கெடுதல் அது விளைவிக்காது. கேதுவும் அதே போல தான். இதெல்லாம் நீங்கள் பழைய கடன்களை வச்சிங்கன்னா இப்போது குரு 12 வரும்போது உங்களுக்கு பண தட்டுப்பாடு, பண கஷ்டம், கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இது மாதிரியெல்லாம் வர வாய்ப்புகள் உண்டு. ஆகையினால முன்னோர்களுக்கு திதி கொடுங்கள். 21 தலைமுறைக்கு திதி கொடுங்கள். தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருங்கள். வசதி உள்ளவங்க மாதம் கொடுங்க. வசதி இல்லாதவங்க வருஷத்துக்கு 2 தடவையாவது கொடுங்க. ஏன்னா ஒன்று உத்தராயணம், இன்னொன்று தட்சிணாயனம். ஆரம்பத்தில் கொடுக்கறது முறை. மகாலய அமாவாசையும் போது எல்லாருமே கொடுக்கணும். வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறவங்க கூட மகாலய அமாவாசைக்கு 21 தலைமுறைக்கு நீங்கள் திதி கொடுத்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு க்ஷேமங்கள் உண்டாகும். அவசியம் நீங்கள் இதை செஞ்சாகணும். இந்த வகையில் சனி ராகு கேது உங்களுக்கு நன்மையை செய்யும். வீடு வாகனம் அமையும். உங்களுக்கு இப்போ கடன் வாங்கியாவது ஒரு சின்ன ஃப்ளாட்டை வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும். என்னென்னா பணம் பற்றாக்குறை, அது ஒன்று தான் உங்களுக்கு மனதை வருத்தம் தெரிவிக்கும். ஆனால் வாங்கக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. 4ஆம் இல்லத்தை திருஷ்டிக்கிறார் யார்? குரு பகவான். அதனால் நன்மையை செய்யும். அதே நேரத்தில் மாணவர்கள் பார்த்திங்கன்னா நன்றாக படிப்பார்கள். நல்ல ஞாபக சக்தி இருக்குது. 4ஆம் பாவத்தில் கேது இருந்து அதை குரு பார்க்கும் பொழுது அதிக மதிப்பெண்கள் எடுப்பார்கள் மாணவர்கள். நல்ல ஞாபக சக்தி இருக்கும். விநாயகரை கும்பிட்டு வர சொல்லுங்கள். பிள்ளைகளெல்லாம் விநாயகரை கும்பிட சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்லா ஞாபக சக்தி இருந்து எழுதுவார்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூட போகிறது. 8ஆம் பாவத்தை குரு பகவான் பார்ப்பதால் திருமணம் எப்படியோ நடந்துவிடும். கடன் வாங்கியாவது திருமணம் நடந்துடும். அதில் சந்தேகமே கிடையாது. ஸ்ரீரங்கம், திருவனந்தபுரம் போன்ற சயன பெருமாளை தரிசனம் செய்யுங்கள். சயன பெருமாளை தரிசனம் பண்ணாலே போதும். நீங்கள் அங்கே போய் ஒன்றும் பண்ண தேவையில்லை. அர்ச்சனை பண்ணணும், அபிஷேகம் பண்ணணுன்றதெல்லாம் முடியாத காரியம். அங்கே தரிசனம் பண்ணாலே போதும். நெய்வேத்தியத்துக்கு பணம் கட்டுங்க. உங்களுக்கு நன்மை அளிக்கும். அதே நேரத்தில் ராமானுஜரை வழிபடுங்க. ராமானுஜர் வழிபட்டவங்க தான் இந்த சயன பெருமாள். இன்னொன்று கும்பமுனி, திருவனந்தபுரத்தில் இருக்கவர் கும்பமுனி. இவங்கெல்லாம் சயன பெருமாளை வழிபட்ட சித்தர்கள். இவங்கள வழிபடுங்க. உங்களுக்கு நன்மை செய்வாங்க. பணம் யாருக்குமே கொடுக்கக்கூடாது. யாருக்காவது இப்போ பணம் கொடுத்தீங்கன்னா நஷ்டத்தில் தான் போய் முடியுமே தவிர அவங்க பணத்தை திருப்பி தரமாட்டாங்க. யாருக்குமே பணம் கொடுக்காதீங்க. புதிய முயற்சிகளில் இறங்காதீங்க. பிரிந்தவர்கள் ஒன்றாக சேரக்கூடிய நேரம். இதுவரையிலையும் நீங்கள் பிரிஞ்சு இருந்தீங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு ஒன்றா சேரக்கூடிய நேரம் வந்துடுச்சு. கெட்ட நேரம்லாம் விலகி தெய்வ அனுகூல நேரம் வந்திருக்கு. பரிகார மார்க்கங்களை தேடக்கூடிய நேரம் வந்திருக்கு. அனைத்தும் நன்மையில் முடியும், வெற்றியில் முடியும். வியாழக்கிழமைக்கு குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க, விளக்கேற்றுங்க, கொண்டக்கடலை மாலை போடுங்க, தயிர் சாதம் அன்னம் தானம் கொடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு நன்மையை செய்யும். மதுரை மீனாட்சி கோயிலில் உள்ள தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. வாக்கு வன்மை, அதே நேரத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு எல்லாமே உங்களுக்கு கிட்டும். அமைப்பான வாழ்க்கை உங்களை தேடி வரும்.
ஜோதிட சந்தேகங்கள், ஜாதக விளக்கங்கள் தேவைப்படுபவர் என்னோடு தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.